வணக்கம். இந்து சமய வழிபாட்டு தலங்கள்ல மாற்று மதத்தினவர்கள் பிரவேசிக்கும் பொழுது, அனுமதி பெற்று தான் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய உத்தரவு சென்னை உச்சநீதிமன்றத்தில் விதிக்கப்பட்டதாக அறிந்து சிறிது கவலையுற்றேன். பொதுவா மத நம்பிக்கைகள் மக்களுக்கு நெறைய இருக்கு. எல்லா சமயத்தவரும் பல்வேறு சமய ஆலயங்களுக்கு பொதுவாக சமய வேறுபாடின்றி சென்று வந்து கொண்டிருப்பது தான் இந்திய கலாச்சாரம். பல்வேறு இந்துக்கள் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கோ, மசூதிகளுக்கோ சென்று வழிபடுவது கண்கூடு. அதுபோலவே பல்வேறு மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களோ, முஸ்லிம்களோ கூட பல்வேறு இந்து ஆலயங்களுக்கு சென்று வந்து கொண்டு தான் இருக்கின்றனர். ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றனர். சில விஷமிகள், சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு மத உணர்வு அதிகம் மிகுந்தவர்கள் எல்லா மதத்திலயும் இருக்கிறாங்க. சிலர் செய்கின்ற தவறுக்காக ஒரு பெருவாரியான ஒரு மத நம்பிக்கைகள்ல ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறதுன்றது அவ்வளோ நல்ல ஒரு ப்ராசஸா எனக்கு தெரியல. ஏன்னா, அந்த கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். அது எந்த மதமாக இருந்தாலும், அந்த மதத்தின் கடவுள் என்று வழிபடக்கூடிய அந்த தெய்வம் அனைவரையும் நேசிக்கின்றவர். அவரு வீட்டுக்கு நீ போக்கூடாதுன்ட்டு இங்க இருக்கிறவங்க உத்தரவு போடுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது எப்படின்னா, ஒரு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவரோட வீடு. ஆனா, இந்த வீட்டுக்கு அப்பா இருக்கிறாரு. ஆனா நீங்க தான் வரணும், நீங்க வரக்கூடாதுன்ட்டு பசங்க, இல்ல வேற யாரோ வேலையாட்கள் சில பேர தடுத்து நிறுத்துற மாரி இது. த காட் யாரையும் வஞ்சித்து பார்க்கறதில்ல. தன்னை நோக்கி வருபவர்களுக்கு எல்லோருக்கும் சமமான அருளை தான் எல்லா தெய்வங்களும் கொடுக்கும். அது எந்த மத தெய்வங்களாக இருந்தாலும், தன்னை நோக்கி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு அருள் பாலிக்கவே செய்வார்கள். சரியா? அப்ப இதெல்லாம் தேவையில்லாத ப்ராசஸ் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இது மாரி எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிட்டே போனோம்னா, எப்படி வாழ்க்கைய வாழ்றது? ஜோதிடர்கள்லாம் பரிகாரத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனைக்குன்னு வரும்பொழுது, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல, அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆலயத்துக்கோ, இல்ல ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு சொல்லுவாங்க. இந்த டெம்பிளுக்கு போங்க, இல்ல இந்த கோயிலுக்கு போங்க. ஏன்னா, இட் இஸ் எ எனர்ஜி சென்டர். ஒரு ஆலயமாக இருந்தாலும், மசூதியாக இருந்தாலோ, அது தேவாலயமாக இருந்தாலோ, அது ஒரு சக்தி பீடம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கான சக்தி பீடமா அது இருக்கும். அங்க போங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பும் பொழுது, அங்க போயிட்டு இந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காமனா பண்ணும்பொழுது, இது தேவையில்லாத பிரச்சனைய தானே ஏற்படுத்தும். இப்போ பழனிக்கெல்லாம் நான் பல தடவ போயிருக்கிறேன். பழனி, பாலதண்டாயுதபாணி அந்த கோயிலுக்கு பல தடவ போயிருக்கிறேன். பிறப்பால் நான் ரோமன் கத்தோலிக்கர். கரெக்ட்டா? ஆனா, பல தடவ நான் விஜயம் செஞ்சிருக்கிறேன். இப்ப நான் ரோமன் கேத்தலிக்ன்றதுனால பழனிக்கு போணும்னா, நான் ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணணும்னா, பர்சனலி இட் ஹர்ட்ஸ் மீ. உங்களுக்கு புரியுதா? எனக்கு அது வருத்தத்தை தெரிவிக்கிறது. எனக்கு எல்லா மதங்களும் ஒன்று என்று வாழ்றேன். அது மாரி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறான். கோடிக்கணக்கானவன் இருக்கிறான். மத, சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்ற மக்கள். ஸோ என்னோட ரைட்ஸை தடுக்கிறதுக்கு நீங்க யார்? திஸ் இஸ் அ கொஸ்டின், ரைட்? என்னோட ரைட்ஸை தடுக்கிறதுக்கு நீங்க யார்? அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது போகணும். அடுத்து இதை நம்ம அபாலிஷ் பண்ணணும். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு அல்ல. இந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய தீர்ப்பு. அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு காலம் அவ்வாறு செய்யவிட்டால், தனிப்பட்ட முறையிலாவது இதற்கான முயற்சிகளை எடுக்க நான் முயற்சி செய்வேன். நன்றி.